வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் எக்ஸ்ட்ராஸ் நான் போடாதது வந்து கொடுத்துடலான்னு இருக்கேன். ஸோ நல்லா தலைக்கு நல்லா எண்ணெய் போட்டு மசாஜ் பண்ணி இது பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நாள் இருந்தால் நாளைக்கு ஷாம்பு பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நல்ல ட்ரெஸ்ஸஸ் இப்போ ரீசெண்டாக வாங்கின ட்ரெஸ்ஸஸ் வந்து கொடுத்துடலான்னு இருக்கேன். லக்கிலி ஹவுஸ் கீப்பிங் ஓகே. இப்போ புதுசாக ஒரு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன், நான் பேசி முடிக்கிறேன். ஸோ லக்கிலி வந்து ஒரு பொண்ணு நான் பார்த்தேன், ஹவுஸ் கீப்பிங் ஓகே. அந்த பொண்ணு ப்ரெக்னென்ட் வேறு. ஸோ மாதிரி நல்லா குண்டா ஹைட் கூட ஹைட்டுக்கு இருக்கும். ஸோ நான் கேட்டேன் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் இருக்குது கொஞ்சம் நல்ல சுடிதார் கம்ஃபர்டபுளாக. அண்ட் நான் எப்போவுமே பார்த்தீங்கன்னா இந்த காட்டன் சுடிதார்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெருசாக தான் போடுவேன். ஸோ வாங்கிக்கிறீங்களான்னா வாங்கிக்கிறேன்னு சொல்லி அவங்க வந்திருக்காங்க பாருங்கள். இந்த இதில் வந்து ஃபுல்லாக அந்த சுடிதார்ஸ் இருக்குது, நான் போடாத சுடிதார்ஸ். இது என்னோடய ட்ரெஸ்ஸு. இந்த கவர் நல்லாயிருக்கு, இது ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே. இது வந்து நான் ஒரு 2 வாட்டி போட்டிருந்தா பெருசு, 2 இல்லை 3 வாட்டி மேக்ஸிமம். அண்ட் இது வந்து ஜஸ்ட்டு சல்வார் அண்ட் குர்த்தி ஓகே. அண்ட் இதுக்கு மேட்சிங்காக வந்து துப்பட்டாவும் நான் தனியாக வாங்கினேன். இந்த கலரே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பட் இதை நான் போட மாட்டேன்றேன். ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு காட்டன். இது வந்து வெளியிலேயே போட்டுட்டு போகலாம் நல்லா. இது எல்லாமே வாஷ் பண்ணி வச்சுருக்கிறது. இப்போ இந்த பொண்ணு வந்த அப்புறம் இன்னொரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு அதே மாதிரி ஹைட்டாக வெயிட்டாக இருக்குது. ஸோ நான் வந்து பிரித்து பாதியாக கொடுத்துடலாம். இவங்களுக்கு ஒரு 4 செட்டு, அவங்களுக்கு ஒரு இது கூட பாருங்கள். இது வந்து ஃபுல் செட் ஓகே. இது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ ப்ரெக்னென்ட் லேடிஸ் போடுறதுக்கு நல்லாயிருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக முன்னாடி வந்து ஃப்ரில்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ வயிறும் கவர் பண்ணுற மாதிரி. இதுவும் நல்லாயிருக்கும் காட்டன்து. சரி ஓகே, அவங்க வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. கொஞ்சம் நல்ல நைட்டிஸ் இருக்குது, குர்த்தி, டிஷர்ட்ஸும் இருக்குது. டிஷர்ட்ஸ் இந்த பொண்ணு போடாது, அது இன்னொரு பொண்ணு கொடுத்துடல. டிஷர்ட்ஸ் அப்புறம் லெக்கிங்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது. இந்த ஒரு லெக்கிங் வேணால் கொடுத்துடலாம். இதுவும் பீபாது. இது வந்து நல்லா இருக்குது. பட் ரொம்ப நான் கம்மியாக யூஸ் பண்ணுறேன். நல்லா பாருங்கள், நீளமாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கு. பியோர் காட்டன்து. பழ பொண்ணுக்கு கொடுத்தாச்சு. அந்த புது பொண்ணு பார்த்துட்டே இருந்துச்சு. ஏன்னா அந்த பொண்ணு கேட்டுச்சு, அந்த பழ பொண்ணு இனிமேல் வராது, எனக்கு கொடுத்துருங்க, நான் யூஸ் பண்ணிக்கிறேன்னு. ஸோ பழ பொண்ணு கொடுத்தாச்சு. அந்த புது பொண்ணு இருக்குது. சரி வெயிட் பண்ணுங்க, 10 மினிட்ஸ் நான் வரேன்னு. ஸோ இங்கே கொடுத்துடல, ஒரு வேலை முடியும் நமக்கும். இது என்னோட டைப்பே இல்லை, ஸ்டைலில் அமேசானில் வாங்கி நான் என்னால் எக்ஸ்சேஞ்ச் டேட் க்ராஸ் ஆகி போயிட்டு எக்ஸ்சேஞ்சே பண்ண முடியல. இது வந்து ஜோடியோவில் வாங்கினது. இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நல்லாயிருக்கு. இங்கே நல்லா ரொம்ப கம்ஃபர்டபுள், நல்ல அழகான ஒரு க்ரீன் ஓகே குர்த்தி. இது ஓகே. இது வந்து நல்லா யூஸ் பண்ணலாம். இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பிராண்ட் நியூ பீஸ். ஒன்று ஒயிட் மட்டும் நான் ஒரு வாட்டி போட்டிருப்பேன் போல். ஸோ இது பாருங்கள் எம்ப்ராய்டரி. இது வந்து என்னோடய ஸ்டைலே இல்லைன்னு தோணுது. இப்போ நான் யூஸே பண்ணல. வாங்கி பார்த்தீங்கன்னா 2 வருஷம் ஆச்சு. 2 வருஷத்தில் நான் யூஸ் பண்ணல. இதுவும் பிராண்ட் நியூ பீஸ், எம்ப்ராய்டர்டு ஓகே. இது அவங்க யூஸ் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல. பட் ஓகே, குர்த்தி மாதிரி யூஸ் பண்ணலாம். பாருங்கள் ஃபுல் எம்ப்ராய்டர்டு. ஒரு வாட்டி கூட போடல. மேக்ஸில் வாங்கினது. இதுவும் மேக்ஸில் வாங்கினது, பிராண்ட் நியூ. ஒரே ஒரு வாட்டி கூட போடல. வாங்கி வாஷ் எல்லாம் பண்ணி அப்படியே தண்ணியில் ஒரு வாட்டி போட்டு எடுத்ததோடு சரி. எனக்கு வந்து அதுக்கப்புறம் கலர் பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. வீட்டில் போடுறதுக்கு ஃப்ராக் மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கு ஓகே. ஃப்ரில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கு. இது ஒரு லெக்கிங் போட்டு சுடிதார் மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பட் நான் யூஸே பண்ணல, அப்படியே இருக்குது. வாங்கினதோடு சரி நல்லா. ஸோ அதான் சொல்கிறேன், இதெல்லாமே கிட்டத்தட்ட பிராண்டு நியூ. இதெல்லாம் லெகிங்ஸு, பிளாக்கு ஒயிட்டு நல்லா இருக்கும். இது பாருங்கள், இதெல்லாம் ஒரு ஜெக்கிங். இது ஆக்சுவலி இது வந்து எவ்வளோ நல்லாயிருக்கு. ஸோ இப்போல்லாம் நான் இது மாதிரி யூஸ் பண்ணுறதுனால தான் இப்போ பலாசோஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறேன். இதுவும் லெக்கிங்கு. ஸோ இது மாற்றி அவங்க ட்ரெஸ்ஸஸோட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். இதுவும் ஒரு டாப். அழகான கலரில் 2 துப்பட்டா, பச்சை அண்ட் மரூன். நல்லா கோல்டன் பார்டர் போட்டது. க்ரஷ்ட் மெட்டீரியல் இது. இதெல்லாம் கூட இருக்குது. இது என்ன சொல்கிறது பாருங்கள், இதுலேயும் இருக்குது. ஸோ இது வந்து இவங்களுக்கு கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் பாக்யா கொடுக்கல. ஏன்னா பாக்யா நிறைய துப்பட்டா யூஸ் பண்ணது. ஸோ பாக்யா கொடுத்தா அழகாக போட்டுக்கும். இது வந்து எல்லா ட்ரெஸ்ஸஸ் கூட அசால்ட்டாக மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அதுவாக சூட் ஆகிக்கும். காமன் கலர்ஸ் இது. நான் இப்போ ஒரு சுடிதார் கொடுத்தா அதோட பேண்ட் பாருங்கள் எங்கேயே மிஸ் ஆகி போச்சு. அந்த பொண்ணு இருக்கான்னு பார்க்கணும். இது பாருங்கள் பிராண்ட் நியூ ஓகே. ஒரு வாட்டி கூட போடல. ரிட்டர்ன் டேட் ஆகி போச்சு. என்னால் எக்ஸ்சேஞ்சே பண்ண முடியல. இதுவும் வந்து ரொம்ப நல்ல ஏன் நான் போட மாட்டேன்றேன்னு தெரியல. நான் இப்போ எப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆயிருக்கும் நான் இது போட்டு. 2 வருஷத்தில் போடலைன்னா அப்படின்னா கண்டிப்பாக நான் போட மாட்டேன். ஆனால் பியூட்டிஃபுல் ட்ரெஸ் இது. அழகாக இருக்கும். ரொம்ப நல்லா பிராண்ட் நியூ. இதெல்லாம் நான் ரெகுலராக கூட யூஸ் பண்ணல வச்சுக்கோங்களேன். ரொம்ப ரேர்லி யூஸ்டு. ஒரு 4 வாட்டி யூஸ் பண்ணியிருந்தா பெருசு.
இது ஃப்ரெஷ் பீஸு, இதுவும் என் டைப் இல்லை, இதுவும் என்னால் ரிட்டர்ன் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அமேசானில் நிறையா வாங்கி நான் ரிட்டர்ன் பண்ணாமையே வச்சுட்டு எனக்கு அவ்வளோதான் இது. சரி அட்லீஸ்ட் இவங்க நம்ம கண்ணு முன்னாடி இருக்காங்க, இவங்க யூஸ் பண்ண ஒரு சந்தோஷம். அது ஃப்ரெஷ் பீஸ் கொடுக்குறோம் இல்லையா, இதெல்லாம் யூஸ்டே கிடையாது, பிராண்ட் நியூ. ஓகே அவ்வளோதான், ஃப்ரெஷ் நியூ பீஸ் இது. நல்ல வேலை அந்த பொண்ணு இங்கே தான் இருக்குது, கொடுத்துருவோம் பேண்ட்டு. இப்போ இது வந்து கொடுத்துடலாம், யாருக்கு என்ன வேணுமோ அவங்களா பிரிச்சுக்கிட்டோம் இல்லையா. பேண்ட் சேஞ்ச் இது மட்டும் நல்லா இருக்குதுன்னு வச்சுருக்கேன், பார்ப்போம். இது வந்து யூஸ் பண்ணலன்னா இவங்க எங்கே தானே இருப்பாங்க, கொடுத்துடலாம். அத்தர்வோட அத்தனை டிஷர்ட்ஸ், அவ்வளோ நல்ல நல்ல டிஷர்ட்ஸ். இவன் எதனால் போட மாட்டேறான் எனக்கு தெரியல. அது எல்லாமே ஒரு டப்பா கொடுத்துருக்கேன் எடுத்து வைக்க சொல்லி. அப்புறம் கொஞ்சம் ஸ்டேஷ்னரிஸ். இங்கே குட்டி குட்டி 2 பசங்க இருக்காங்க, அழகாக யூஸ் பண்ணிப்பாங்க, ஸ்கூல் போகிற பசங்க. அத்தர் விட ஒரு 2-3 வயசு சின்னவங்களாக இருப்பாங்க வச்சுக்கோங்களேன், 3வது 4வது படிக்கிற பசங்க. ஸோ இந்த என்னன்னு தெரியல, அந்த 2 டிஷர்ட்டுன்னு அதே தான் மாற்றி 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 போடுவான். வாங்கும் போது வாங்கிடுவான். ஆனால் ஒரு 5 டிஷர்ட்ஸில் வந்து 2 டிஷர்ட் தான் மாற்றி மாற்றி, அந்த 3 டிஷர்ட் அப்படியே இருக்கும். அந்த மாதிரி நிறைய டிஷர்ட்ஸ் இருக்குது, நல்ல நல்ல டிஷர்ட்ஸ். ஷூஸு, பேகு, புக்ஸு, கலர் பென்சில், நோட்டு, எது இருக்கோ A to Z வைக்க சொல்லியிருக்கேன். குட் மார்னிங். மழை. ஹஸ்பண்ட் இன்னைக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். இந்த வாரம் ஃபுல்லாக ஹெக்டிக் வீக்காக இருந்துச்சு என் ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் ஹெக்டிக் வீக். ஏன்னா எக்ஸாம் போயிட்டுருக்கு, விஹானுக்கு ப்ரீ போர்ட்ஸ் போயிட்டுருக்கு. நேற்று ஆக்சுவலி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் லீவ், ஓகேவா, ஒரு நாள் எக்ஸாம் ஒரு நாள் லீவு. பட் நேற்று வந்து SM கிருஷ்ணாவோட டெத்து நாள், நேற்று ஸ்டேட் ஹாலிடேன்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஸோ நேத்தோட எக்ஸாம் வந்து இன்றைக்கி, அப்புறம் நாளைக்கும் எக்ஸாம். ஸோ லீவே கிடையாது, ஒரு லீவ் ஆகிப்போச்சு இல்லைங்களா. ஸோ பேக் டு பேக் 2 நாள் அவங்களுக்கு வந்து எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாக மழை இருக்கும் போல். இன்றைக்கி வந்து Thursday. இன்னைக்கு மணி 11 போகுது. இந்த துணியெல்லாம் எப்போ காய் போதோ, எப்போனா காயிட்டோம் வாங்கினா அர்ஜென்ட் இல்லை. விஹானுக்கு வந்து இந்த வாரம் டூர் இருக்குது, அஜந்தா எல்லோரா கேவ்ஸ் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நாளைக்கு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா சாட்டர்டேக்கு வந்து ஸ்கூலில் நம்ம ட்ராப் பண்ணோம். ஸோ ஸ்கூலில் இருந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அஜந்தா எல்லோரா கேவ்ஸ். அப்புறம் வந்து இந்த கோல்கொம்பஸ், அப்புறம் வந்து வேறு என்னென்னவோ கூட கொஞ்சம் பிளேசஸ் வந்து கவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் அத்தருக்கும் ஒரு ட்ரிப் இருக்குது. அத்தர் வந்து வேலூர் ஹலேபீடு போகிறான் போல், அது வந்து ஜான்வரியில். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விஹான் போயிட்டு வந்துடுவான். ஸோ என்னன்னா இந்த வருஷமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு எப்படி போச்சுன்னே தெரியல. நிறைய பேர் இது தான் சொல்லி கேட்டிருக்கேன். இந்த வருஷம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வேகமாக எப்போ ஸ்டார்ட் ஆச்சு எப்போ எண்டா ஆக போது பாருங்கள். டிசம்பர் வந்துருச்சு, எப்படி அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுன்னு சொல்லி எனக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக போன மாதிரி இருக்குது. பட் இந்த வருஷம் வந்து நான் ரொம்ப என்ஜாய் பண்ண வருஷம். 2 காரணம். ஒன்று வந்து நம்ம இந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிட்டு 1 வருஷம் ஆகிப்போச்சு. ஸோ போன வருஷம் வந்து எனக்கு அப்பா உங்களுக்கு தெரியும், இந்த வீடு ஃபுல்லாக அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருந்துச்சு. நம்ம வாடகை வீட்டில் இருந்து அந்த போன ஜனவரியில் வாடகை வீட்டுக்கு போனோம். அந்த அக்டோபரில் தான் இந்த வீட்டுக்கு குடி வந்தோம். ஸோ அந்த ஜான்வரி டு அக்டோபர் வந்து அப்பா பெண்டு கிழிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அக்டோபரில் இந்த வீட்டுக்கு வந்த உடனே கூட நம்மளோட ஸ்டோரி எண்டால். அதுக்கப்புறம் 3 மாதம் ஆச்சு இந்த வீடு செட்டப் பண்ணி. இந்த வீட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த சொன்னால் நிறைய விஷயம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த வருஷத்தில் இருந்து தான் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 6 மாதத்துக்கு சரியாக வ்ளாக் கூட போடல. ஸோ இந்த ஜான்வரியிலேருந்து ஓகே எனக்கு வந்து இந்த வீட்டில் ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஒரு ட்ரீம் இல்லையா, ட்ரீம் டெஸ்டினேஷன். ஸோ ஒரு மாதிரி நல்ல ஒரு பீஸ் ஆஃப் மைண்டு, ஒரு நிம்மதி, ஒரு அபாடான்னு இருந்துட்டு நல்ல ஒரு ஜாய்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அப்படி தான் எங்களோட இந்த இயர் போச்சு. கிறிஸ்மஸ் வெக்கேஷனில் கூட 2 நாள் போகலான்னு நாங்களும் அந்த வீடும் எங்கள் ஃப்ரெண்டு வீடு தான் அது. ஸோ 2 பேர் சேர்ந்து போகலாம், மேங்களூர் போகலான்னு பேசணும். ஸோ எனக்கு மழைன்னா அவ்வளோ பிடிக்கும்னா, எனக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப பிடிக்கும். மழை வந்து ஃபுல்லே உட்காந்து பார்த்துட்டு இருக்க சொன்னாலும் நான் பார்த்துட்டு இருப்பேன். அந்த மழை, வானம், க்ளவுட்ஸு, அந்த மழை வரத்துக்கு பிஃபோர் ஆன ஃபீலிங், அதே மாதிரி ஸ்பீடு மழையும் பிடிக்கும். அந்த மாதிரி ஸ்லோ
மெதுவாக தூரம் தெரியுமா, அப்படியே மல்லிப்பூ மாதிரி முங்காறு மலை ஷவர், அதுலலாம் நான் போய் வெளியிலேயே நின்றுடுவேன், எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அதே மாதிரி அந்த செடி மரத்தை மேலே விழுறது, கீழே தரையில் விழுற அந்த சவுண்ட், அந்த ட்ராப்ஸு, அதே மாதிரி அந்த மழையோட ஓவரால் ஃபீல், மேஜிக் வைப், அந்த சவுண்டு, அப்பா சூப்பர். ஸோ உங்களோட நியூ இயர்ன்ற இந்த 2004 இயர் எப்படி போச்சு? நல்லா இருந்துச்சா? ஹாப்பியாக இருந்துச்சா? ஃபன்னாக இருந்துச்சா? இல்லை ஹெக்டிக்காக இருந்துச்சா? சேலஞ்சிங்காக இருந்துச்சா? எப்படி இருந்துச்சு சொல்லுங்கள். என்னோடது வந்து 2 பார்ட்டில் பிரிச்சிடலாம். ஒரு பக்கம் நம்ம புது வீட்டுக்கு வந்தோம், நம்மளோட ட்ரீம் ஹவுஸ் ஃபைனலாக வந்து குடியிருந்து இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கோம், இதெல்லாமே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெக்டிக்காக இருந்துச்சு. நிறைய விஷயம், இப்போது அம்மா அப்பாவோட ஹெல்த்து கூட நிறைய விஷயம் நான் சொன்னதில்லை, நிறைய 1-2 விஷயம் நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ ஒரு பக்கம் 2 பேருதும், அதே மாதிரி பசங்களோடது படிப்பு ரிலேட்டட், அப்புறம் வந்து ஹஸ்பண்டோடது ஒர்க் டென்ஷன், எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ்ட் பேக். ஓகே, ஸோ அதுவும் நிறைய ஹெக்டிக் சேலஞ்சிங்காக தான் ஓடிட்டுருக்கு. பட் ஓவரால் இந்த இயரே நிஜமாக ரொம்ப ஃபாஸ்ட்டாக போயிட்ட மாதிரி இருக்குது. சரி, ஓகே, எனக்கு பசிக்குது, நான் இன்னும் சாப்பிடல, இனிமே தான் போய் பிரஞ்சு சாப்பிடணும். வந்து ஃப்ரெஷ் பட்டாணி உரிச்சு ஆலு மட்டர் பண்ணியிருக்கு. பட்டாணி வந்து என் ஹஸ்பண்டும் அத்தர்ப் தான், 90% பட்டாணி அத்தர்ப் தான் உரிச்சு கொடுத்தான். ஸோ இது ஆலு மட்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இது வின்டரில் வந்து நான் நிறைய செய்வேன். இது ஒயிட் ரைஸோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும், சப்பாத்தியோடையும் சூப்பராக இருக்கும். ஸோ பசங்களுக்கு வந்து சப்பாத்தியோட தான் பேக் பண்ணி கொடுத்தா, அத்தருக்காக ஃபுல்காக பண்ணியிருந்தேன். இது எல்லாமே பால், இது தயிர் குறைச்சி ஊற்றி வைக்கணும். இது ஃப்ரெஷ்ஷாக காய்ச்சின பால். என் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த மாதிரி டிஷ்ஷஸ் பிடிக்காது இன்னும் சொல்லி நான் நேற்று நைட்டே உருளைக்கிழங்கு ஆலு பேகன், இது ஓகேவா, உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் போட்டு நல்லா ஒரு ஃப்ரை. இதுவும் ரைஸோட பிசைஞ்சு சாப்பிடலாம். பிளேன் பருப்பு இது நேற்று நைட்டு வச்சுட்டேன். ஸோ இது ஃப்ரெஷ்ஷாக தயிர் செட்டாக இருக்குது. அப்புறம் ரைஸ் இருக்குது, குக்கர் ரைஸ். கொஞ்சம் சாஃப்ட் பாயில்டு ரைஸ் வேணும்னா குக்கரில் வச்சுருவேன். இது வந்து நேற்று நைட்டு ரைஸு தண்ணியில் ஊற்றி வச்சுருக்கேன், கொஞ்சோண்டு தான் இருக்குது. அப்புறம் சப்பாத்தி. ஸோ இந்த ஆலு மட்டர் வந்து பூரியோடையும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஃப்ரோசன் பீஸ்லேயும் செய்யலாம். பட் ஃப்ரெஷ்ஷு பட்டாணி உரிச்சு செய்கிற பட்டாணியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும், நேச்சுரல் ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ அது நல்ல ஒரு ஆப்வியஸ்லி ஃப்ரெஷ்ஷுனா ஃப்ரெஷ், ஃப்ரோசன்னா ஃப்ரோசன், அதில் வர டேஸ்ட் இதில் வராது. ஸோ இதுவே நமக்கு நைட்டுக்கு ஆகிடும். பட் வீட்டில் வந்து நிறைய தயிர் இருக்குது. ஸோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா 2 நாள் பழ தயிர், அது லேசாக புளிக்குது. ஸோ மோர் குழம்பு வச்சா நல்லாயிருக்கும். பட் இன்றைக்கி மோர் குழம்பு வைக்கிறது வந்து பேட் ஐடியா. மழை பெய்யுது, அதே மாதிரி காய் எதுவும் இல்லை. நேற்று லீவ் இருந்துச்சு இல்லையா, கடையெல்லாம் இல்லை. ஸோ நேற்று வந்து நான் ஆர்டர் பண்ணல. ஸோ நிறைய திங்ஸ் வீட்டுக்கு காய்கறியெல்லாம் ஆர்டர் பண்ணோம், வீட்டில் எந்த காயே இல்லை. ஸோ அது வந்து இன்றைக்கி ஆர்டர் பண்ணும்போது வேணால் ஏதாவது காய் வச்சு நாளைக்கு வேணால் மோர் குழம்பு செய்யலாம். சரி, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி வெதர் இருந்தால் ரொம்ப க்ளூமியாக இருக்குது, தூக்கமாக வருது, இது பிடிக்காது, மழையாக ஒரு மாதிரி பிசு பிசுன்னு நல்லா இருக்காது. எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும், நான் நல்லா என்ஜாய் பண்ணுவேன். ஸோ இது வந்து என் ஹஸ்பண்டுக்கு டீ. கொஞ்சம் லேசாக சூடு பண்ணுவோம். இது சூடாகிற நேரத்தில் உங்களுக்கு ஒன்று காட்டுறேன் வாங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஃப்ரெஷ்ஷு மாங்காய் இலை. இது எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இது டச் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படியே அவ்வளோ டெண்டராக இருக்கும். அண்ட் கலர் பாருங்கள் ஃப்ரெஷ்ஷாக. இந்த புதுசாக ரெட் கலரில் தான் வருது. இது பாருங்கள், இது வந்து வேப்பம் செடி. இது கூட பாருங்கள் ரெட் கலரில் வருது.
இது வந்து அப்படியே சாப்பிட்றலாம். இது வந்து அவ்வளோ இப்போ பாருங்கள் மழை வந்திருக்கு இல்லையா, ஸோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது ஒரு ஆண்டி வாக் பண்ணும்போது எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. கசப்பு இருக்கு, பட் பரவாயில்ல, சாப்பிட முடியுது. பாருங்களேன், ஒரு டெண்டர் இலை, எல்லாமே ரெட் லீவ்ஸ், குட்டி குட்டி இலை டெண்டராக இருக்கு. சாப்பிட்ட கடைசியில் தான் அந்த கசப்பு தெரியுது. டெய்லி சாப்பிட்டா இது அவ்வளோ நல்லது. ஆச்சா, இப்போ ரோஜா பூச்செடியிலையும் புது லீவ்ஸ் வந்துட்டுருக்கு. இதுவும் ரெட்டு பாருங்கள், அதுக்கப்புறம் பச்சை ஆகிடுது. வர லீவ்ஸ் பாருங்கள், ரெட்டாக வருது. எனக்கு அவ்வளோ பிடிக்கும், இந்த கலரே அவ்வளோ அழகாக இருக்குது. வந்துட்டோம். இது வந்து ரெடியாக இருக்குது. சப்போட்டாக்கு இன்னும் டைம் இருக்குது, இன்னும் ஒரு மாதம் ஆகிடும் போல். நல்லா கழுவிட்டு சாமி கிட்ட வைப்போம். இந்த மழையில் இந்த கோல்டில் இது குடிச்சிட்டு இருக்கேன். கோல்டு பிடிக்காம இருக்கணும். தயிர் ஊற்றி சாப்பிட்டா நல்லாயிருக்கும். தயிர் ஊற்றல, ரொம்ப கோல்ட் ஆகிடும். இதுக்கும் செம்மையாக இருக்கும் காம்பினேஷன். ஆலு மட்டர்னா ஆலு மட்டர் தான் இதில் சோல் சாட்டிஸ்ஃபைங் ஃபுட்டு. கால் வேறு வருது. ஆலு மட்டர் சப்ஜி டக்குன்னு குக்கர்லேயே செஞ்சிடலாம். ரெசிபி சொல்கிற பாருங்கள். இஞ்சி பூண்டு வெங்காயம் பச்சையாக மிக்சியில் பேஸ்ட் பண்ணி குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் வந்து கடலை எண்ணெய் தான் ஊற்றினேன். ஒரு 2 பட்டை 4 கிராம்பு போட்டால் போதும். போட்டுட்டு இந்த வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இஞ்சி வந்து கொஞ்சம் கூட சேர்த்துப்பேன், பூண்டு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க. இந்த பேஸ்ட் போட்டு வதக்குங்க. அதுலேயே வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க, பிளேன் ரெட் சில்லி பவுடர், அப்புறம் தனியா தூள். அவ்வளோதான், அந்த 3 மசாலா தான். உப்பு அதிலே சேர்த்துக்கோங்க. கறி லீவ்ஸ் நான் கொஞ்சம் போட்டிருக்கேன், ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ். அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி, ஓகே, நல்லா பேஸ்ட் பண்ணி மிக்சிலேயே பச்சையாக அரைச்சி சேர்த்துக்கோங்க. உப்பு அதிலே சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிட்டு, ரொம்ப வதக்கணும்னு கூட இல்லை, ஏன்னா விசில் விட போகிறோம். அதில் வந்து நீங்கள் பட்டாணி ஃப்ரெஷ்ஷாக உரிச்சு வச்சுருக்கிற பட்டாணி, ஃப்ரோசன் பட்டாணியில் கூட செய்யலாம். போட்டுட்டு உருளைக்கிழங்கு அதிலே நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு 2 வதக்கிட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ உங்களுக்கு, கிரேவி திக்காகவும் செஞ்சுக்கலாம். பூரியோடலாம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால், ரைஸோட சாப்பிட்ணுன்னா கொஞ்சம் தண்ணியாக சேர்த்துக்கலாம். ஸோ கிரேவி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துக்கிட்டு 2 விசில் குக்கரில், அவ்வளோதான். நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இறக்கும் போது கொஞ்சம் ஃப்ளேவருக்கு கரம் மசாலா வேணும்னா சேர்த்துக்கலாம், பட் நான் சேர்க்கல. தாளிக்கும் போது கொஞ்சம் சீரகமும் சேர்த்தேன், பட்டை கிராம்போட கொஞ்சம் சீரகமும் சேர்த்தேன். அவ்வளோதான் ரெசிபி. தனியா ஃப்ரெஷ்ஷு கொத்தமல்லி போட்டு இறக்கிருங்க. சூப்பர் ஆலு மட்டர் ரெசிபி. வேணும்னா இங்கே இதில் சோயா சங்க்ஸ் இருக்குது இல்லைங்களா, அதுவும் சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும். டீ போட்டுட்ருக்கிறேன். நான் சாப்பிடும்போது மணி 12. அப்புறம் ஃபோன் வந்து சாப்பிட்டு முடிக்கிறதுக்கு 12:30 மணி ஆகிப்போச்சு. மறுபடியும் ஒரு குட்டி வேலை முடிச்சுட்டு வந்து இப்போ டீ போட்டுட்ருக்கேன். இப்போ கரெக்டாக மணி 1. ஸோ இதுதான் என்னோட பிரஞ்ச் கூட இல்லை, இன்னைக்கு ப்ராப்பர் லஞ்சாகவே ஆயிடுச்சு. ஒரு 11:30 மணி, ரொம்ப 12 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டாதான் லஞ்ச். ஸோ இப்போ பாருங்கள் மணி 1. இப்போ தான் நான் டீ குடிக்க போகிறேன். ஏன்னா காலையில் எனக்கு ஒரு கப்பு டீ வேணும். லேட் ஆயிடுச்சுனாக்கா கூட பரவாயில்ல. இப்போ டீ குடிப்போம். பாருங்கள் மணி 1:05. பக்கத்து வீட்டில் கிரகப்பிரவேசம் வச்சுருக்கு. 2 நாள் தான் இருக்குது. ஸோ பயங்கரமாக வேலை போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃபேமிலி இங்கே தான் இருக்காங்க. காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் இங்கே தான் இருக்காங்க. அவங்க வீட்டில் இன்னும் நிறைய வேலை பாக்கி இருக்குது. அந்த டைமில் எவ்வளோ டென்ஷனாக இருக்கும் பாருங்கள். வர சண்டே, இந்த சண்டேக்கு வந்து அவங்க வீட்டில் கிரகப்பிரவேசம் இருக்குது. வந்து இன்வைட் பண்ணிட்டு போனாங்க. அன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எதுவுமே பண்ணாதீங்க, சமையல் பண்ணாதீங்க, எல்லாமே அங்கே தான் சொல்லி. அவங்கள நம்ம ஃப்ரெண்டு தான். அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய வுட் ஒர்க் செய்ய வச்சுட்டு இருக்காங்க. அந்த தூண், ஊஞ்சல் பெருசாக, அந்த நாட்டாம வீட்டில் ஊஞ்சல் இருக்கும் இல்லைங்களா, அப்புறம் ஃபுல்லாக உட்டன் சீலிங், அப்புறம் ரொம்ப ஹேண்ட் கார்வ்டு
பூஜை செம்மையாக செய்ய வச்சுட்டு இருக்காங்க. சரி ஓகே, ஸோ டீ கொதிக்கிற நேரத்தில் நம்ம ஒரு குயிக் அமேசான் ஷாப்பிங் ஹால் பார்த்துடலாம். 2 ப்ராடக்ட்ஸ் வந்து எனக்கு வரல, மண்டேக்கு தான் வரும். ஸோ ரொம்ப டைம் ஆகிடும். ஸோ இப்போதைக்கு நம்ம 3 அவுட்ஃபிட்ஸ் பார்ப்போம். அது வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுறேன். இது வந்து பாருங்க, அப்புறம் கீரை மாதிரி கம்பிள்ட் ஆகிருக்கு. இது வந்து போன மாதமே வாங்கினது, பட் என்னால் காட்ட முடியல, ஏன்னா இது வந்து டெய்லர் கிட்ட ஆல்ட்ரேஷன் கொடுத்துருந்தேன். ஸோ இது வந்து வாஷ் பண்ணி தான் போடணும். ஸோ டெய்லர் கிட்ட அப்படியே அவங்க அப்படியே வச்சுருப்பாங்களா. அப்புறம் அமேசானில் அல்டிமேட் பிராண்ட் சேல் லைவாக இருக்குது. 17th of December வரைக்கும் லைவாக இருக்குது. ஸோ மினிமம் 50 to 80% உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைச்சிரும். ஸோ இப்போ பார்க்க போகிற லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இது பாருங்கள், டடாயிங். ஸோ ரொம்ப சூதிங் ஒயிட்டில் வந்து லேஸாக எம்ப்ராய்டரி போட்ட ஒரு அவுட்ஃபிட் இது. இது வந்து கொஞ்சம் சீத்ரூவாக இருக்கலாம். ஸோ மேபி ஒரு ஸ்லிப் ஏதாவது போடலாம். பட் இந்த மாதிரி எல்லாம் ஆஃப் ஒயிட், ஒரு பிங்க், இதில் கலர்ஸ் கூட இருக்க போல, நான் பார்த்து சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஜீன்ஸ் மேலேயும் ரொம்ப நல்லாயிருக்கும் இது. அப்புறம் இந்த காட்டன் குர்த்தாவோட விலை 1399 rupees. இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு நான் வெயிட்டிங். இது வந்து கொஞ்சம் முட்டி கீழே வரும், பயங்கர ஃப்ளேர். ஓகேவா, நல்ல ஃப்ளேர் பாருங்கள், எவ்வளோ நல்லா அந்த அனார்கலி ட்ரெஸ் மாதிரி ரொம்ப பேம்பரிங்காக இருக்கும். நல்லா ஜொலான்னு, பட் ரொம்ப க்யூட்டாக இருக்கும். எத்தனிக் அண்ட் க்யூட். இந்த மாதிரி அந்த ஃபியூஷன் லுக்கில் செம்மையாக இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல். ரேயான் மெட்டீரியலில் yellow கலர் நீ லெங்த் கேஷுவல் ட்ரெஸ் ஓட விலை 1517 rupees. இப்போ இந்த ரோவில் இப்போ கிரகப்பிரவேசம் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ரோ ஃபுல் ஆகிடும். ஸோ அவங்க மட்டும்தான் பாக்கி. பட் அவங்க குடி வர்றது வர வருஷம் தான், February போல் தான் குடி வருவாங்க. இது வந்து நல்லா நேவி ப்ளூ தானே சொல்லுவாங்க. இது நல்ல டார்க் ப்ளூ குர்த்தி. ஷர்ட் டைப் குர்த்தி டைப் குர்த்தி கிடையாது, வந்து ஷர்ட் டைப் குர்த்தி. இந்த மாதிரி குர்த்திஸ் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எப்போவுமே அவுட் ஆஃப் ஃபேஷன், அவுட் ஆஃப் ஸ்டைல் ஆகாது. அதே மாதிரி இது நம்ம லெக்கிங்ஸ் கூட, பேண்ட்ஸ் கூட, ஜீன்ஸ் டெனிம்ஸ் கூட, ஈவன் ஃபார்மல் ட்ரௌசர்ஸ் கூட மேட்ச் பண்ணி போட்டுக்கலாம். அந்த மாதிரி ஃபியூஷன் லுக் இது. இப்போ காலர் வச்சு ஃபுல்லாக லைனாக பட்டன் ப்ராப்பர் ஷர்ட் லுக்கில். இங்கேயும் பாருங்கள், உங்களுக்கு இதெல்லாம் ஃபார்மல் ஆஃபீஸ் ஃபார்மல் வேராக கூட யூஸ் பண்ணலாம். ரேயான் இண்டிகோ ப்ளூ குர்த்தா விலை 1000 ரூபாய். அப்புறம் இந்த டிஷர்ட் சொல்லியிருந்த ட்வின் பேக், இது 2-in-1 பேக். இதில் அசார்டட் கலர்ஸ் கிடச்சிரும். இந்த கலர் தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். 599 இதோட விலை. இந்த குர்த்தி தான் அரைவிங் மண்டேன்னு போட்டிருக்கு பாருங்க. ப்ளூ கலர் காட்டன் ஏலைன் குர்த்தா இது 1224 இதோட விலை. பாப்பா வந்தப்பறம் எப்படி இருக்கு. அமேசான் ஹால் முடிஞ்சிச்சு, டீயும் ரெடி. அப்புறம் உங்களுக்கும் மழை பிடிக்கும் அப்படின்னாக்கா ஒரு ஹார்ட் கொடுங்க. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய், சியர்ஸ். இந்த வெதரில் வந்து சூடாக சூப் குடித்தாலும் நல்லாயிருக்கும். பட் இப்போதைக்கு டீ தான் வேணும். இன்றைக்கி வெல்லம் போட்டிருக்கேன். அப்படியே போயிட்டு மழை பார்த்துட்டு குடிக்கும். மழை நின்றுச்சு, ஆனால் லேசாக தூரிட்டுருக்கு. இங்கே உட்கார முடியாது, தென்னை எல்லாம் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது, உட்கார முடியாது. இங்கேயும் ஈரமாக இருக்குது, உட்காந்து டீ குடிக்கலாம்னா ஃபுல்லாக தென்னை ஈரமாக இருக்குது. இங்கே உட்காரலாம். So okay, so அடுத்த vlogல சந்திப்போம். Thank you for watching. Bye bye.